வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ரவா தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு 3/4 கப்பு ரவை, 3/4 கப்பு அரிசி மாவு, அதில் ஒரு 1/4 கப்பு மைதா, 1 ஸ்பூனு உப்பு சேர்த்து தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. அதில் 1 ஸ்பூன் உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். நான் போட்ட மாவுக்கு இந்த உப்பு கரெக்டாக இருக்கும். தண்ணி தேவையான அளவு சும்மா இப்போதைக்கு லைட்டாக கம்மியாக ஊற்றுங்க, அப்புறம் வேணும்னா ஊற்றிக்கலாம். அப்புறம் நான் பதம் சொல்கிறேன், என்ன பதம்னு நான் சொல்கிறேன். இப்போதைக்கு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 அன் ஹவர் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருங்க. நல்லா அந்த ரவை ஊறி வரட்டும். அப்புறம் தேவையான அதை எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம். வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகா, மல்லி, கருவேப்பிலை எல்லாம் கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கிட்டு அப்புறம் லாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருங்க. இதை குறைஞ்சதும் ஒரு 1/2 அன் ஹவர் நல்லா ஊறணும். அப்போ தான் நல்லா வரும் தோசை. இப்போ இதில் 3 பெரிய வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் கேரட்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருங்க. கொஞ்சோண்டு மல்லித்தலை, ஒரு கருவேப்பிலை, ஒரு கொத்து நல்லா பொடி பொடியாக எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அந்த மாவோட மிக்ஸ் பண்ணி 1/2 அன் ஹவருக்கு அப்புறம் மிக்ஸ் பண்ணுறேன். இதெல்லாம் 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், அப்புறம் ஒரு குழிக்கரண்டி தயிர் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நான் பச்சை மிளகாய் ஃபஸ்ட்டு கட் பண்ண மறந்துட்டேன். அப்புறம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கட் பண்ணி அரிஞ்சு போடுறேன். இதோட ஒரு பச்சை மிளகாயும் 1 ஸ்பூனு பெருங்காயமும் போடணும். 2ம் போட்டு மிக்ஸ் பண்ணி தோசை எப்படி வருதுன்னு ஊற்றி பார்க்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு போதுமா என்னான்னு பார்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் தான் மாவு இருக்கணும். தோசை மாவை விடவே தண்ணியாக தான் இருக்கணும். ரவா தோசைக்கு நல்லா தண்ணி நல்லா மொண்டு ஊற்றினா தண்ணி. இப்போ பாருங்க, நான் மொண்டு ஊற்றுறேன், தண்ணி மாதிரி இருக்குங்களா? இந்த அளவில் தான் தண்ணி மாதிரி இருக்கணும் மாவு. அப்போ தான் ரவா தோசை நல்லா வரும். கெட்டியாக ஊற்றுனீங்கன்னா ரவை வேகாது. அது இந்த அளவுக்கு தான் தண்ணி ஊற்றிருக்கணும். இப்போ பச்சை மிளகாயை போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் பெருங்காயம் போடுவேன். இந்த அளவுக்கு தண்ணி மாதிரி கரைச்சி வச்சுருங்க. இப்போ தோசை ஊற்றி பார்க்கலாம். கல்லை நல்லா சூடு பண்ணிடுங்க. சூடு பண்ணிவிட்டு தோசை எப்படி வருதுன்னு ஊற்றி பார்க்கலாம். இப்படி தான் மொண்டு ஊற்றணும். இந்த அளவுக்கு தான் மாவு தண்ணி மாதிரி இருக்கணும். எண்ணெய் உங்களுக்கு எந்த எண்ணெய் வேணுமோ ஊற்றிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா வேக விட்ருங்க. நீங்கள் 1 சைடு வேணுனாலும் அப்படியே போட்டு சாப்பிட்லாம், வெந்திருக்கும். நான் 2 சைடுமே திருப்பி போட்டு வேக வைக்கிறேன். இதுக்கு தேங்காய் சட்னி அரைச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். தேங்காய் சட்னி இதுக்கு வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இது தேங்காய் சட்னியும் தக்காளி சட்னியும் வச்சு சாப்பிட்றேன். நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி ரவா தோசை செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். பாய்.